ஹாய் மக்களே! நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு தரமான எபிசோட் ரிவ்யூ தான் மக்களே பார்க்குறோம். தரமான எபிசோட் என்ன எபிசோட் பார்த்தீங்கன்னா, சிந்து பைரவோட இன்னைக்கு ஒரு எபிசோட் ரிவ்யூ தான் மக்களே பார்க்க போறோம். பைரவ் வந்து தோட்டத்துல 10 ஏக்கரா கரும்பு விளைச்சது வந்து மாடெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு வந்து ஒரே மக்களே அழுதுக்கு நிற்கிறாங்க மக்களே அழுதுக்கு நிற்கிறக்கு அன்னபூர்ணி வந்து சமாதானப்படுத்துறாங்க மக்களே. என்னது இது 10 ஏக்கரா தானே 100 ஏக்கராவா போயிடுச்சு. ஏன் இப்படிலாம் பண்ற? அழாத பைரவி அப்படின்ட்டு வந்து சமாதானப்படுத்துறாங்க. சமாதானப்படுத்தினு சொல்லி ஆறுமுக கிராஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஆறுமுகத்தை வந்து அன்னபூர்ணி கூப்பிட்றாங்க மக்களே. அன்னபூர்ணி கூப்பிட்டது அது யார் மாடு மேய்ஞ்சது பாருடா அப்படின்னு சொல்றாங்க. இவரு வந்து மனசுக்குள்ளே நான் தான் மேய்விட்டேன்னு செஞ்சா அவ்வளோ உங்களுக்கு சாரி, இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டா என்னை விட்டு போயிடுவேன் தான் அந்த மேய விட்டு நான் தான் அதெல்லாம் அழிச்சேன் கரும்புகள்லாம் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறேன் மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, சிந்து வந்து ஐதுகினே இருக்கிற மக்களே ஐதுகினே இருக்கு சில பைரவி வராங்க பைரவி வந்து சொல்றாங்க. அத்தை சொன்னாங்க, இந்த இந்த இதுவும் முடிஞ்ச உடனே நீ அவ்வளோதான், இந்த கோர்ட்டு இன்னைக்கு தீர்ப்பு வருது அடுத்த வாரத்தில், அந்த தீர்ப்பு வந்த உடனே இந்த வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு சிந்து சொல்றாங்க மக்களே. அதுக்கு பைரவி ஆறுதல் சொல்றாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதேமாரி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பைரவி வந்து ஆறுமுகத்துக்கிட்ட கூப்பிட்டு டைவர்ஸ்ல கையெழுத்து போட்டு மியூச்சுவல் டைவர்ஸ்ல கையெழுத்து பண்ணணும்னு கூப்பிட்றாங்க. கையெழுத்து போடணும்னு கூப்பிட்டு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றாங்க மக்களே. முதல்ல நீ போடு அப்படின்னு சொல்றாங்க மக்களே. ஆறுமுகம் வந்து பைரவி நீ போடு. அதோட கட் பண்ண எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம் வந்து பைரவியோட அப்பா கிட்ட போயிட்டு கதறி ஆயிரம் மக்களே, நான் பைரவியை பார்த்துப்பேன், நீங்க வந்து சொல்லுங்க, நான் நல்லா பார்த்துக்கிறேன், ஒன்றும் தப்பு பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், என்ன எப்படின்னா சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்ற மக்களே. அதுக்கு பைரவி என்ன பைரவி அவங்க அப்பா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி தங்கச்சிக்கிட்ட கேட்டு நான் சொன்னா கேட்பா, அதனாலும் சொல்லுவாளா தெரியாது, நம்ம அன்னபூர்ணி தங்கச்சிக்கிட்ட சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மக்களே. அன்னபூர்ணி தங்கச்சிக்கிட்ட சொல்லி கேட்கலான்ட்டு சொல்றாங்க இல்லையா. அதோட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது என்னை எப்படின்னா சேர்த்து வச்சுங்க மாமா அப்படின்ட்டு ஆர்வம் அழுகிற மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நாளைன்ட்டு போட்டு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து அன்னபூர்ணியும் சிந்துவோட பைரவியோட அப்பாவும் வந்து கேட்குறாங்க மக்களே, நீ இவனு கூட வாழ்ந்துரு, அறுமுத்து கூட வாழ்ந்துரு, சத்தியமா என்னால் வாய முடியாதுன்னு பைரவி சொல்லி முடிச்சிடறாங்க மக்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.